முன்னாடி எல்லாம் வந்து இங்கதான்ப்பா தோட்டத்துல வேலை பண்ணோம். ஒரு காலத்துல வயல் நாத்து நட்டிருக்கேன், களை எடுத்திருக்கிறேன், மஞ்சள், வெங்காயம், வாழை இதெல்லாமே நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். தோட்டத்துல இருந்திருக்கு. அப்புறம் கோயம்புத்தூர் வந்து அதுவும் சிட்டிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு இல்லையா, ரொம்ப தூரம் இல்ல, ஒரு ஒரு 10 கிலோமீட்டர். அதனால என்னாச்சுன்னா லாஸ்ட் 20 இயர்ஸாவே விவசாயிங்களுக்கு வேலைங்களுக்கு ஆள் கிடைக்கிறது இல்ல. ஏன்னா சிட்டிக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறதால விவசாய வேலைக்கு ஆள் இருக்கிறது இல்லனால எல்லாத்தையும் தென்னந்தோப்பு பண்ணோம். பன்னி வந்து ரொம்ப தொல்லை இந்த ஏரியாவில். இதெல்லாம் எனக்கே அனுபவபூர்வமா தெரியும். ஏன்னா முன்னாடி எல்லாம் காய்கறி எல்லாம் நிறைய போடுவோம், தக்காளி, கத்திரிக்காய் அதெல்லாம் போடுவோம். இப்ப அம்மா கிட்ட வந்து கேக்குறேன், எதுவுமே போட முடியறது இல்ல, பன்னி பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. வாழை போட்டிருந்தோம், அந்த வாழை எல்லாமே வந்து கண்ணுங்களெல்லாம் அப்படியே இது பண்ணிட்டு போயிரும் பண்ணி. கூட்டம் கூட்டமா வருது நிறைய, அந்த நொய்யல் ஆத்து கரை ஓரத்துல நிறைய இருக்கு. அப்படிங்கிறதுனால இப்ப வந்து விவசாயம் பண்றது இந்த ஏரியா விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் யானை தொந்தரவு, யானைங்க வந்து நிறைய ஊருக்குள்ள வந்துருது. நம்ம இந்த தோட்டத்திலே வந்திருக்கு, இங்க வந்திருக்கு, இந்த வழியா போயிருக்கு யானை, இந்த வழியா யானை போயிருக்கு. ஏன்னா தாலியூர் மலை பக்கத்துல இல்லையா, இப்படி வந்து போகும். இந்த சிறுவாணியில அந்த பக்கம், சிறுவாணி இல்ல காலம்பாளையம், டிடி பாளையம் அந்த ரூட்ல இருந்து இப்படி எல்லாம் போயிருக்குது. அவங்களுக்கு தெரியாது.